ஒரு ஊரில் அழகிய தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த தோட்டத்தில் பலவிதமான பூக்களும் பழங்களும் நிறைந்திருந்தன. அந்த தோட்டத்தின் நடுவே ஒரு அழகான கிணறு இருந்தது. அந்த கிணற்றிலிருந்து வரும் தண்ணீர் தோட்டத்து செடிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஒரு நாள் தோட்டக்காரர் தன் தோட்டத்தை சுற்றி பார்க்கும் போது ஒரு கிளி அங்கே பறந்து வருவதைக் கண்டார். கிளி கிணற்றின் அருகே உள்ள ஒரு மரத்தில் அமர்ந்து தண்ணீரை பார்த்து கொண்டிருந்தது. தோட்டக்காரர் கிளிக்கு தண்ணீர் கொடுக்க நினைத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணீரை எடுத்து சென்றார். கிளி தோட்டக்காரர் கொடுக்கும் தண்ணீரை குடித்துவிட்டு மிகவும் சந்தோஷப்பட்டது. கிளி தோட்டக்காரரிடம் உனக்கு நன்றி என்று கூறியது. தோட்டக்காரர் பரவாயில்லை, நீ இந்த தண்ணீரை குடித்து சந்தோஷப்பட்டால் போதும் என்றார். அன்றிலிருந்து கிளி தினமும் அந்த தோட்டத்திற்கு வந்து தோட்டக்காரருடன் பேசுவதுடன் தோட்டத்தை சுற்றி பறந்து திரிந்தது. தோட்டக்காரரும் கிளியுடன் சேர்ந்து தோட்டத்தை மிகவும் ரசித்தார். ஒரு நாள் தோட்டக்காரருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. கிளி தோட்டக்காரரின் நிலையை பார்த்து வருத்தப்பட்டது. கிளி தன் வாயில் இருந்த ஒரு பழத்தை தோட்டக்காரரின் கையில் வைத்தது. தோட்டக்காரர் பழத்தை சாப்பிட்டுவிட்டு கிளியிடம் உனக்கு நன்றி என்றார். கிளி நான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கூறியது. நீ எனக்கு தண்ணீர் கொடுத்தாய், நான் உனக்கு பழம் கொடுத்தேன், நாம் இருவரும் நண்பர்களாக இருக்கிறோம் என்று கூறியது. தோட்டக்காரரும் கிளியும் என்றும் நண்பர்களாக இருந்தனர். நீதி: இந்த கதையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து நட்புடன் பழகுவது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம்.